ശൃംഗാരമാനതൊരു സ്വാമി ശ്രീനിവാസ തിരുമലയിലെ വിചിത്തിരമായി എഴുന്തരുളി. സ്വാമി വീതിതനിലെ പ്രദക്ഷിണമായി അത്ഭുതമായി എഴുന്തരുളി. സ്വാമി അനേകം കോടി പ്രജകളുടൻ திருமலையிலே வாழும் திருவேங்கடத்தான் திருவடியை கண்டவர் ஒருவரும் இல்லை. முத்திழைத்த மேடை கட்டி பொன்கோபுரம் முன்னே கருட கம்பன் சந்நிதியின் அழகும் சித்திரமணி தேரழகும் கோனேரி தீர்த்தம் சிரேஷ்டமாய் எல்லோரும் சேவிக்க வேண்டும் என்று இவ்வகைப்பட்டதொரு சன்னதியின் அழகை என்னால் சொல்ல முடியாது. இப்போ தெரிந்த மட்டும் சொல்லுகிறேன். திருப்பதியின் அழகை தேசத்தில் எல்லோரும் சேவிக்க வேண்டும் என்று அறிந்த மட்டும் சொல்லுகிறேன். ஆண்டவனின் மகிமை அனைவரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று இச்சையுடன் சொல்லுகிறேன். அச்சுதரின் மகிமை இன்பமாய் எல்லோரும் கேட்க வேண்டும் என்று. யானை புலி கரடி சிங்கம் இருக்கும் வனத்திலே சஞ்சரிக்கும் வேங்கடநாதா, கழுத்திலே வனதுளசி மாலைகளாக கஸ்தூரி குங்கும பரிமளங்கள் வீச கோதாவரி கிருஷ்ண தாண்டி ஜனங்கள் கோவிந்தராஜனை சேவிக்க வருவார். மலஜாரி இடஜாரியாக வருவார். தலைமூட்டைகள் சுமந்து சில பேரும் வருவார். தண்டிகளின் மேலேறி தாசாக்கள் வருவார். வண்டிகளின் மேலேறி வித்வான்கள் வருவார். பல்லக்கு மேலேறி பணக்காரர் வருவார். பொன்மலையை கண்டு புகழாய் நடப்பார். அம்மையார்களும் அழகுடனே தாண்டி ஹரிஹரி கோவிந்தா உந்தனை தேடி சக்தியுள்ள சுவாமி என்று சந்நிதியில் வந்து சித்தம் இறங்கி என்னை ரட்சிக்க வேண்டும். மஞ்சள் துணி முடிந்து ரூபாயை கட்டி மகராஜன் சந்நிதிக்கு உண்டியல் கொண்டு வருவார். காட்டு வழி தன்னில் கள்ளர் வந்தாலும் பக்தருடைய பணம் என்று கண்ணெடுத்தும் பாரார். அடிதண்டம் பிடிதண்டம் போட்டு வருவார். அங்க பிரதக்ஷணம் பண்ணியே வருவார். மந்தையிலே காசு கொண்டு முடிக்கொண்டு வருவார். சட்டியிலே நெய் கொண்டு சன்னதி முழுகுவார். சர்க்கரை கோலங்கள் சொகுசாக இடுவார். கொப்பரை தேங்காயை கொண்டு உடைப்பார். வாழைப்பழம் கொண்டு வந்து பணிவார். தேங்காயை கொண்டு தண்டம் பணிவார். அவர் பிரார்த்தனையை செலுத்தியே வருவார். அலமேலோ மங்கையை சேவித்து வருவார். ஏலேலோ திருப்பதியின் அழகை தெரிந்த மட்டும் சொல்லிவிட்டேன். ஓம் நமோ வெங்கடேசாய நமஹ.